வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிடுங்க. ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் தினம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சூப்பரான மஷ்ரூம் கிரேவி தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி பண்ணுறது, அதில் என்னென்ன நன்மைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சைட் பை சைட் தெரிஞ்சுக்கலாம். ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கோங்க, 2 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகா, 2 பெரிய வெங்காயம் ரஃபாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. பச்சை மிளகா நான் முழுசாக சேர்த்துருக்கேன். கூட ஒரு 5லேருந்து 6 முந்திரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். வணக்கினதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை இலை, புதினா, மல்லி இலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒருக்க கலந்துக்கலாம். 2 பெரிய தக்காளி, மீடியம் சைஸ் அளவு 2 தக்காளி, அதையும் ரஃபாக கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு அதையும் ஒருக்க நல்லா கலந்து விட்டுருங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா குழைவாக வெந்து வரணும், அதுவரை நல்லா குக் பண்ணிக்கலாம். மிதமான தீயிலே வச்சு குக் பண்ணிக்கலாம். 3 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு 4 நிமிஷம் போல் லோ ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு வச்சிடலாம். நல்லா அது குக்காகி வரட்டும். இந்த காளான் சுத்தமாக கொழுப்பில்லை, அதனால் எல்லாருமே சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதே போல் காளான் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட இதயத்துக்கு ரொம்பவே பாதுகாப்பாக இருக்கும். இதில் விட்டமின்ஸ் நிறையா இருக்குது, ஜிங்க் இருக்குது, காப்பர் இருக்குது. இப்போ நல்லா இதை ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். கடாய் ஹீட் பண்ணிக்கோங்க, எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரியாணி இலை, 4-5 கிராம்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 10-12 மிளகு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒருக்க நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் பொடுசாக கட் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து அதுவும் நல்லா கலந்ததுக்கப்புறமா 2 பச்சை மிளகாய் நான் உடைச்சிட்டு சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது நல்லா கலந்துடலாம். ராஸ்மல் போகிற வரையிலும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் 3/4 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்தாச்சு. ஓரங்களில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சு விழுத உள்ளே சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கலக்கி விட்டுருங்க. இந்த டைமில் நீங்கள் உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. அடுப்பு மிதமான தீயில வச்சுட்டு 3 நிமிஷம் 2 நிமிஷம் போல் ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து கொடுத்துட்டே இருங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் அதையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்ததுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சு பட்டன் மஷ்ரூம் இதை நல்லா ஆல்ரெடி உப்பு தண்ணியில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம விருப்பம் தான், முழுசாகவும் சேர்த்துக்கலாம், இல்லை கட் பண்ணி தேவையான அளவுகளையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா ஒருக்க கலந்ததுக்கப்புறமா 2 ஸ்பூன் அளவு புளிக்காத தயிர் சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்ததுக்கப்புறமா கொஞ்சம் மேலால் மல்லி இலை தூவிட்டு 5 நிமிஷம் போல் அடுப்பை மிதமான தீயில வச்சு நல்லா குக் பண்ணிக்கலாம். ஓரங்களில் நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. நல்லா மஷ்ரூம் வெந்துருச்சு. வேகலை அப்படின்னா இன்னும் ஒரு 2 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ மேலால் கஸ்தூரி இலை தூவிட்டு நல்லா கையில் க்ரஷ் பண்ணிவிட்டு தூவிடுங்க. தூவிட்டு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சுருங்க. இந்த மஷ்ரூம் கிரேவி நான் சப்பாத்திக்கு ரெடி பண்ணியிருக்கேன். மஷ்ரூம் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. மஷ்ரூம் அடிக்கடி நம்ம உணவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வாய் புண்ணு, இந்த வயிறில் புண்ணு வருது இல்லையா, அதெல்லாம் சரியாயிரும் உங்களுக்கு. இதே போல் ரத்தம் சுத்தமாகறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனால் நோய் எதிர்ப்பு சக்தி இதில் அதிகமாக இருக்கனால குழந்தைங்களுக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். ரொம்பவே நல்லது அவங்க ஹெல்த்துக்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபி நான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.